இதுக்கு தான் உங்களுக்கு சப்டைட்டில்ஸ் வரமாட்டேங்குதா? சப்டைட்டில்ஸ் வரணும்னா பே பண்ணணுமா நீங்கள் ஃபஸ்ட்டு? இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. இவ்வளோ நேரம் நான் இங்கிலீஷ் பேசுனதுக்கு எனக்கு கம்பெனியில் கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க. ஏன்னா அவங்க சப்டைட்டில்ஸ் கொடுக்காததுக்கு காரணம் இருக்குது. இல்லை நான் அப்படி சொல்லலை. அது வந்து என்ன சொல்கிறதுன்னா, சில பேர் சொல்லுவாங்க ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சா கடைசியில் புஷ் ஆகிடும் அப்படின்னு. ஆனால் இதில் அந்த மாதிரி இல்லை. நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறது தப்பே இல்லை. வண்டு முருகன், ஆரம், கைப்புள்ள, ஜென், திகில் பாண்டி, ஜெயஹோப், சூனாபானா, வி, அல்லாட்டார்முகம், ஜீமின், ஸ்னேக் பாபு, சுகா, நேசமணி, ஜாங்குக். ஹலோ மீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? முதல்ல போட்ட லைவு, ஆனால் அது வெர்டிகலாக போட்டேன். இப்போ ஹரிசாண்டலாக போட்டிருக்கேன். இதில் எப்படி லைவ் போடுறதுன்னு தெரில. இருட்டாக இருக்கான்னு லைட்டு போட்டாலும் வெளிச்சம் வர மாட்டேங்குது. சரி, ஓகே. என் மூஞ்சியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காயம் இருக்குது. ஏன்னா பிளட் ப்ரெஷர்ஸ்லாம் கொஞ்சம் அதிக ஃப்ளோ இருக்கான். அதனால் அப்படி ஆகிடுது. நெட்வொர்க் வேறு சரியில்லை போல். என்ன இப்படி ஷேக் ஆகிட்டே இருக்குது வேறு? என்னாச்சு? நான் ஒழுங்காக தான் வைக்கிறேன், ஆனால் வரமாட்டேங்குது. இருங்க, வீடியோ ஸ்மூத்தாக இல்லை, ஸ்டக்காய் தானே வருது. நான் இது சரி பண்ணுறேன். நான் தான் லூஸ் மாதிரி வீடியோ குவாலிட்டி குறைச்சி விட்டேன். இப்போ திரும்ப ஏற்றி விட்டேன். ஓகே, இப்போ கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். சரி, அப்புறம் உங்களுக்கு நான் பேசுகிறதெல்லாம் புரியுது தானே? இப்போலாம் ட்ரான்ஸ்லேட்டிங் அந்த இது ரிவர்ஸில் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். நாங்கள் பேசுகிறது ட்ரான்ஸ்லேட் ஆகிறது அது ஒழுங்காக ஒர்க் ஆகுது தான் நினைக்கிறேன். அதனால் இப்போ வந்து அதை யூஸ் பண்ணி நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன எழுதி கமெண்ட்ஸில் எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஃபாஸ்ட்டாக ஓடிடுது. ஹேயோ, வாட்ஸ்அப் அம்மி. ஜியோப்லாம் இருக்கான் போல் லைவில். எதோ கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கான் போல், எனக்கு தெரியல. லைவ் போடலாம் நேரமே இருக்க மாட்டேங்குது. இப்போ தான் நான் கூட ஆர்டிஸ்ட் மேனேஜ்மெண்ட் டீம்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன். மீட்டிங் போயிட்டு இருந்துச்சு. அந்த மீட்டிங்லாம் முடிக்கிறதுக்கு நேரமாயிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் அப்படியே லைவ் போகணுன்னு நினச்சி ஆர்மிஸை பார்க்கறதுக்காக இப்போ லைவ் போட்டு வந்திருக்கிறேன். இப்பா என்ன இது கண்ணால் இருட்டுது. எழுத்துலாம் டக்குன்னு படிக்க முடியலப்பா. இதெல்லாம் படிக்க ட்ரை பண்ணுறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கம்பேக் பற்றி கேட்டுகிட்டே இருக்கீங்கல்ல. கம்பேக் வருது தான், நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் பாட்டு. டயர்டாக இருக்கேன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் டயர்டாலாம் இல்லையே, நல்லா தான் இருக்கேன். என்னாச்சு? அது லைட்டாக வீக்கமாக இருக்குது மூஞ்சி, அதனால் உங்களுக்கு பார்க்க டயர்டாக இருக்க மாதிரி தெரியுது. நான் நல்லா தான் இருக்கேன். இப்போ வரப்போகிற ஆல்பத்தை பற்றி கேட்டிங்கன்னா நிறையா சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் இப்போ நான் சொன்னேன்னா அவங்க என்னை திட்டுவாங்க. மேனேஜ்மெண்ட்டில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் இப்போ சொன்னேன்னா என்ன அவருக்கு எனக்கு சொல்லணும் ஆசையாக தான் இருக்குது, ஆர்வமாக தான் இருக்குது. ஆனால் இப்போ நாங்கள் ஆல்பம் வந்து கிட்டத்தட்ட கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டைட்டில் ட்ராக் பண்ணுறதுக்கு தான் இப்போ ஐடியா பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் ஆல்பம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பெஸ்ட்டு பாட்டு தான் டைட்டில் ட்ராக்காக சூஸ் பண்ணணும். ஓகேவா? அதனால் அது வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது. நீங்கள் வேறு இங்கிலீஷில் பேச சொல்லிட்டு இருக்கீங்க. சப்டைட்டில்ஸ்லாம் ஒர்க் ஆகலையா என்ன? இதுக்கும் இப்போ ஒரு ரூல்ஸ் இருக்குது. சப்டைட்டில்ஸ் வரதுனால ஆர்டிஸ்ட்லாம் மோஸ்ட்லி இங்கிலீஷில் பேச வேணாம்னு சொல்லுவாங்க. இப்போ நான் பேசிட்டேன்னா அதுக்கும் ஒரு பிரச்சனை வந்துடும். நான் என்ன செய்கிறது? உங்களுக்கு ஒர்க் ஆகுதா இல்லையா சப்டைட்டில்ஸ்? அதை ஒழுங்காக சொல்லுங்கள். இல்லாட்டி அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க, எதனா பண்ணுங்கள். நான் வந்து இதை பற்றி இங்கிலீஷில் சொல்லணும் அவசியமும் இல்லை. ஏன்னா சப்டைட்டில்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவசியம்லாம் நினைக்கிறேன். நீங்கள் சப்டைட்டிலில் பார்த்துப்பீங்க. அதனால தான் ஒர்க் ஆகுமே. அதுக்கு வந்து கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த ஆப்ஷன் வந்து. ஆல்பம் பற்றி சொல்கிறதுக்கு இன்னும் நிறையா இருக்குது. நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் சுவாரஸ்யமாக இருக்கும். நிறைய வந்துட்டு செஞ்சுருக்கோம் பாட்டு. ஆனால் பிரச்சனையே டைட்டில் ட்ராக் செலக்ட் பண்ணுறது தான் இப்போ பெரிய ப்ராப்ளமாகவே இருக்குது. ஏன்னா ஒரு ஆல்பத்தில் எல்லா பாட்டுமே பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா எப்படி நீங்கள் வந்து டைட்டில் ட்ராக் வந்து சூஸ் பண்ணுவீங்க? அது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். இப்போ எதை பண்ணால்
பெஸ்ட்டு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேக் கொடுத்துருவோம். நம்ம ஆட்டம் தான் இனிமேல். நீங்கள் எதிர்பார்ப்போடு இருக்கிறது தப்பு இல்லை. எனக்கும் புரியுது நீங்கள் எவ்வளோ வந்து ஆர்வமாக இருக்கீங்கன்னு. ஏன்னா நீங்கள் ரொம்ப நாளாக அதை வெயிட் பண்ணுறீங்க. நாங்களும் பார்த்தீங்கன்னா லைவ்லேயே வந்துட்டுருக்கோமே தவிர பாட்டை பற்றி ஒன்றும் சொல்ல மாட்டோம். சொல்கிறோம், ஆனால் பெருசாக சொல்கிறது இல்லை. ஆக்சுவலாக ஆல்பத்தை பற்றி ஒன்றுமே சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. இருந்தாலும் நாங்கள் அதை விட்டு விட்டால் சொல்லிகிட்டு இருக்கோம். ஏன்னா நீங்கள் ரொம்ப ஆர்வமாக கற்றுட்ருக்கீங்கள, ஒரு கொஞ்சம் கூட ஒரு க்ளூ கொடுக்காம இருந்தால் எப்படி? அதனால தான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதுவே இந்த மேனேஜ்மெண்ட் பார்த்தாங்கன்னா திட்டுவாங்க, சொல்ல வேணான்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஃபுல் சர்ப்ரைஸ் ஆகுது. என்னது? ஓ, இப்போ இதுக்கு தான் உங்களுக்கு சப்டைட்டில்ஸ் வரமாட்டேங்குதா? சப்டைட்டில்ஸ் வரணுன்னா பே பண்ணணுமா நீங்கள் ஃபஸ்ட்டு? இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, எல்லோரும் அடித்து நோத்தி போட்டு. உங்களுக்காகவே நான் புரியுற மாதிரி இங்கிலீஷ்லேயே பேசியிருப்பேன் அப்போலேருந்து. இதெல்லாம் ரொம்ப தப்புப்பா. சப்டைட்டில்ஸ் வரணுன்னா பே பண்ணணுமா? சரி இருங்க வரேன். ஓகே கைஸ், ஹவ் ஆர் யூ டூயிங்? உங்களுக்கு இங்கிலீஷில் சப்டைட்டில்ஸ் வரமாட்டேங்குது, அதான பிரச்சனை. இப்போ நானே இங்கிலீஷில் பேசுகிறேன். இப்போ நிறைய ஐடல்ஸ் கிட்ட இப்படி தான் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. எல்லா லைவ்லேயும் வந்து இங்கிலீஷில் பேசுங்கன்னு. ஆனால் யாரும் பேச மாட்டாங்க. கடைசியில் பார்த்தா இதுதான் அதுக்கான ரீசன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. அது அந்த ஐடல்ஸ்டே சொல்லியிருப்பாங்கங்க. அதனால் மேபி வந்து அவங்களும் ரூல்ஸை மீற முடியாமல் இருக்கலாம்ல. மெம்பர்ஷிப் போட வைக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு பிளானாடா. ஆனால் இதெல்லாம் நான் வெளியே சொல்லக்கூடாது, சைலண்ட்டாக இருக்கேன். Okay guys, you asked me that, then will I change my hair color? And if it gets too yellow, I will change it. But now it's kind of okay, so I'm not gonna change it for now. I guess you guys are happy now because you really understand what I speak, right? I don't feel uncomfortable because I'm talking in English because my fans want it. They should understand, right? If the fans ask me to speak in English, and I should. And there's nothing wrong with that. International armies are all over the world, so I should speak English at least a bit, right? இப்போவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் நான் இங்கிலீஷ் பேசுனதுக்கு இந்த கம்பெனியில் கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க. ஏன்னா அவங்க சப்டைட்டில்ஸ் கொடுக்காததுக்கு காரணம் இருக்குது. இல்லை நான் அப்படி சொல்லலை. அது வந்து என்ன சொல்கிறதுன்னா, என்னால் சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. நான் என்ன செய்கிறது? இப்போ இவ்வளோ நேரம் நான் இங்கிலீஷ் பேசினேன்ல, அதுக்கே என்ன கூப்பிட்டு கேட்பாங்க, ஏன் இவ்வளோ நேரம் இங்கிலீஷ் பேசினேன் அப்படின்னு. என்ன செய்யுது? ஃபேன்ஸுக்கெலாம் புரியணுமா இல்லையா? சப்டைட்டில்ஸ் பார்க்கணுன்னா அவங்க வந்து பே பண்ணணுமா? அவங்க வந்து என்ன சொல்கிறது, நான் என்ன செய்கிறதுனே தெரில. நான் வேணால் இதை பற்றி முடிஞ்சால் கம்பெனிகிட்ட பேசி பார்க்குறேன். ஆர்மிஸ்க்கெலாம் புரிகிற மாதிரி இருக்கணும். சப்டைட்டில்ஸ்க்கெலாம் பே பண்ண சொல்கிறானுங்க. அதுக்கப்புறம் என்ன, இப்போ நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்களா, நிறைய ஆர்மிஸ் வந்து இப்போ ஒழுங்காகவே இல்லை, அதாவது பிடிஎஸ் இல்லாமல் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. அது எல்லாமே வந்து நார்மலாக போகுது இன்னும் கொஞ்ச நாளில். ஏன்னா எங்களோட கம்பேக் வருது. அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம எப்பவுமே பாட்டு ரிலீஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி வந்து சேஞ்ச் ஆகிடும். காலம் மாறி போச்சு பாருங்களேன். பாட்டுலாம் பண்ணிகிட்டே இருந்தால் தான் நார்மல்னு சொல்கிறாங்க. சும்மா உட்காந்தோம்னா நார்மலாக இல்லை, ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அப்போ நாங்கள் பாட்டு பண்ணுறது தான் அது நார்மலைஸ் ஆகிடுச்சு. நாங்கள் தொடர்ந்து பாட்டு பண்ணிட்டு தான் இருப்போம், யாராலும் தடுக்க முடியாது. நாங்கள் எப்படியும் கம்பேக் வந்து கூடிய சீக்கிரம் கொடுத்துருவோம். இன்னும் டேட்டு கூட சொல்ல விட மாட்டாங்க வெளில. நான் இதுக்கு மேலே எவ்வளோ கொடுக்குறது? இந்த டீ வேறு நல்லாயிருக்கு, பார்லி டீ. இப்போ ஒன்றும் இல்லை, நான் பாட்டு வரப்போதுன்னு தான் சொன்னேனே தவிர இப்போ என்ன நாளில் வருது, இப்போ என்ன மாதிரி பாட்டு கூட சொல்லலை நான். ஆனால் இதுக்கே அவங்க என்ன போட்டு ஒழிக்க எடுக்கிறது வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ மற்ற மெம்பர்ஸும் பார்த்தீங்கன்னா சொன்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு எதுவும் வெளியே சொல்லாமல் இருக்கானுங்கள. இப்போ நான் மட்டும்
உளறுவாய் மாதிரி உளறி வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், மீதி இருக்கிற 6 பேரும் சேர்ந்து வீடு கட்டி நடிப்பானுங்க. அவ்வளோதான், அதுக்கப்புறம் நான் காலி. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஆர்வமாக காத்துட்டே இருங்க. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து நீங்கள் வைக்கிறது தப்பு இல்லை. சில பேர் சொல்லுவாங்க ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சா கடைசியில் புஷ் ஆகிடும் அப்படின்னு. ஆனால் இதில் அந்த மாதிரி இல்லை. நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறது தப்பே இல்லை. ஏன்னா நீங்கள் கேட்குற மாதிரியான பாட்டு கண்டிப்பாக இல்லை இந்த வாட்டி இருக்கும். உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஏமாந்து போகாது. நீங்களே பார்க்க தானே போகிறீங்க. நான் என்னத்தை இதுக்கு மேலே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு. ஒரு நாள் நீங்களே நினைப்பீங்க, இவ்வளோ விஷயத்தையும் சொல்லாமல் அன்றைக்கி கஷ்டப்பட்டு அடக்கி வச்சுட்டு இருந்தாரு அப்படின்னு. முடி இன்னும் ஃபுல்லாக வளரல, அதுக்குள்ளே தப்பி கரெக்டாக சொல்லாதீங்க. லைட்டாக ஒரு கிளிப்ஸ் இருந்தாலும் காமிச்சிட்டேன். முடி ஃபுல்லாக வளர்ந்ததுக்கப்புறம் இந்த உலக அழகனை நீங்கள் பார்க்கலாம். ஓகே, அது வரைக்கும் தொப்பி போட்டே பாருங்கள். அதான் உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. அதுக்கப்புறம் என்ன சொல்ல வந்தேன், ஆர்மிஸில் நல்லா சாப்பிட்டு தூங்குங்க, நேரத்துக்கு தூங்குங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க, உடம்ப பத்திரம் பார்த்துக்கங்க. இல்லாட்டி அடியே படாமல் பெண்ணை மாதிரி முஞ்செல்லாம் வீங்கி போயிடும். ஏன்னா சரியான தூக்கம் இருக்கணும். நான் நல்லா தான் சாப்பிட்றேன், ஆனால் இப்போ தூங்குகிற டைம்லலாம் சேஞ்சஸ் ஏற்படும். ஏன்னா நாங்கள் இப்போ மியூசிக் எல்லாம் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம்ல, அதனால் இப்போ மூஞ்செல்லாம் வந்து கொஞ்சம் வீங்குது தப்பாக தூங்குறதுனால. அதனால் நீங்களும் அப்படி செய்யாதீங்க, ப்ராப்பராக தூங்குங்க. அந்த 8 ஹவர் 9 ஹவர்ஸா ஏதோ சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கணக்கு வச்சு கரெக்டாக தூங்கிடுங்க. அதுவும் எந்நேரமும் தூங்கக்கூடாது. அந்த மாதிரிலாம் எப்போ தூங்கணுமோ அப்போ தூங்கணும். உங்களோட உடம்ப நீங்கள் தான் பார்த்துக்கணும், புரியுதுங்களா? பாய் பாய், நான் போயிட்டு வரேன், நேரம் ஆகிட்டு. என்ன சொல்கிறேன்னா, பத்திரமா உடம்ப பார்த்துக்குங்க. கூடிய சீக்கிரம் வந்து உங்களை நான் திரும்பவும் மீட் பண்ணுவேன். நல்லா சாப்பிடுங்க, ஓகேவா? பாய் பாய்.